நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மூன்றாம் பாலினமான திருநங்கைகள் சமூக வலைதளங்களை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். ஏன், எதற்காக என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். சமூகத்தில் பல்வேறு அவமானங்களை சந்தித்த திருநங்கைகளில் பலர் இன்று பல்வேறு துறைகளிலும் கால் பதித்து வருகின்றனர். சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதிலும் திருநங்கைகள் ஆர்வமாக உள்ளனர். தங்களைப் போன்ற திருநங்கைகளில் இளம் வயதினர் வழித்தவறி சென்று விடாமல் இருப்பதற்கான ஆலோசனைகளை வழங்கும் தளமாக சமூக வலைதளங்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறுகிறார் திருநங்கை நூரி. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய யங் திருநங்கைகளுக்கு முழுமையாக ஃபேமிலி கவுன்சிலிங் முக்கியமாக தேவை. இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் திருநங்கை கொடுத்தாலும் சரி, அரசாங்கம் சட்டப்பூர்வமாக திருநங்கைகளுக்காக ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்கணும், சைக்காட்ரி டாக்டருடைய கவுன்சிலிங்கை கொடுக்கணும். இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் சமூக வலைதளங்கள் தனியொரு நபரின் வாழ்க்கையில் பெரும் பங்கு வகிக்கும் நிலையில் அதை ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவது வரவேற்கத்தக்கது என்கிறார் மனநல ஆலோசகர் சாரா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட உடனே எல்லாரும் கவுன்சிலிங் எடுக்க முடியாது. அந்த மாதிரி பீப்புள்ஸ் இந்த மாதிரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது முகம் தெரியாமலே கவுன்சிலிங்கும் வழங்கிக்கலாம். அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தான் ஒரு திருநங்கை என்று வெளிப்படுத்த விரும்பாதவர்களிடம் நம்பிக்கையூட்டுவதற்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது நல்ல முயற்சி என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பல முயற்சிகளுக்கு பிறகு திருநங்கைகளின் வாழ்க்கை தரம் தற்போது மேம்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களின் மூலம் இளம் வயது திருநங்கைகளுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனை வழங்குவது என்பது இந்த தலைமுறையினருக்கு மிகவும் பயனுள்ள ஒன்றாக இருப்பதாக சமூக நல ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். நிஷா சேகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.